ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து கேரட் ரைஸ் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வந்து வச்சுக்கோங்க. நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து போடுங்க. கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3 வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். அதையும் வந்து போட்டுட்டு வெங்காயம் வந்து எல்லாமே சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போயே வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சால்ட்டு, நம்ம வந்து சாப்பாடு நான் வந்து சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு நான் வந்து சால்ட்டு போட்டுக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சம் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் நான் வந்து துருவி வச்ச கேரட்டை வந்து போட்டுக்கிட்டேன். அந்த கேரட் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்ததும் முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. எத்தனை முட்டை தேவையோ அந்த அளவுக்கு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 3 முட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் என் சாதத்துக்கு. அப்புறம் வடித்து வச்ச சாதத்தை வந்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா கலரிட்டு நான் நல்லா தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலரினோன்னு இப்படி தான் இருக்கும். அப்புறமேட்டு பெப்பர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதான் வந்து அவுட்லுக். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.